உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். பழனி முருகன் கோவில் கிரிவல பாதையில் அப்புறப்படுத்தாமல் உள்ள ஆக்கிரமிப்புகள் மற்றும் கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ் வணக்கம். தற்போது ஆக்கிரமிப்புகள் மற்றும் கடைகளை அப்புறப்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எப்பொழுது இந்த ஆக்கிரமிப்புகள் மற்றும் கடைகளை அப்புறப்படுத்த முடிவு செய்திருக்கிறார்கள்? இது தொடர்பாக கடை உரிமையாளர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பழனி கோவிலுக்கு சொந்தமான இடங்களிலும் கிரிவல பாதையிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அந்த பகுதியில் கடை நடத்தி வரக்கூடிய விஜயன் என்பவரை அந்த கடையை அப்புறப்படுத்தும்படி அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்தது. இதையடுத்து தன்னை அப்புறப்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த விஜயன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வருவாய் ஆவணங்களின்படி அந்த இடம் தன்னுடைய நிலம், அதிலிருந்து தன்னை அப்புறப்படுத்தக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் கிரிவல பாதையில எந்த ஒரு கட்டுமானத்தையும் தான் மேற்கொள்ளவில்லை, கடையும் நடத்தவில்லை என்றும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தேவஸ்தானம் தரப்பில் அண்ணா சொத்துமடம் அருகே விஜயன் நிலம் இருக்கிறது, கடைகள் மற்றும் புதிய கட்டுமானங்களை அவர் மேற்கொண்டு வருகிறார், கோவில் நிலத்தில் யாரும் கட்டுமானங்களை மேற்கொள்ள முடியாது, ஆவணங்களின்படி அவருக்கு சொந்தமானது என்பது குறித்து அவர் கூறக்கூடிய அந்த கூற்று விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கோவில் நிலத்தில் எப்படி அவர் கடை நடத்த முடியும், கிரிவல பாதையில கடைகள் நடத்தக்கூடாது என நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் இந்த உத்தரவை மீறி கடைகள் நடத்தப்படுவது உறுதி செய்யப்பட்டால் அல்லது கண்டுபிடிக்கப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை அடுத்த வாரத்திற்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.